Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. ஒரு மணி இருக்கும் ஃபோன் பண்றா. அது சாப்பிட்டா வரணும். இல்ல கொஞ்சம் இன்னும் சவுண்ட் இருக்கலாம். ஆனா வந்து உண்மையாலுமே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. அதுல அப்பாவை டேக் வாங்கி வச்சிருக்கா. அதுதான் எனக்கு சந்தோஷம். பாருங்க. அதாவது நம்ம தோத்து போறதுல எல்லா மனைவியும் தன் கணவன் தன் பிள்ளைங்க கிட்ட தோத்து போறது ரசிக்கிறாங்க. பாருங்க. ராதியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இல்லனா கேமராக்காக கொஞ்சம் ரியாக்ஷன். கடலை பருப்பு எது துவரம் பருப்பு எது? அது கிடையாது. துவரம் பருப்பு கிடையாது. அது பொட்டு கடலை. கொண்டாடா இங்க கொண்டா. இடத்த மாத்தாத. எனக்கு இடத்த மாத்தனா சரி வராது. சமையல் அறையில் பிரிக்காமல் வைக்க வேண்டிய பொருள் எது? கேஸ் சிலிண்டருமா? அஞ்சரை பட்டியல முதன்மையாக இருக்க வேண்டியது என்ன? கடுகு, மஞ்சள், மிளகு. ஹை காத்தாடி போல கண்டி என்ன சுத்துற? சூமந்து காலி போட்டு சுத்த வைக்கிறேன். தெய்வத்தான சபிக்கிறே உன்னத்தான கேக்குறே ஆத்தாவு சேலமோன கைதொடச்சு ஈரமனோ கருவறை நான் சுமக்கு பெத்தவளே மீண்டும் வா. கலைமாமணி, புஷ்பவனம், குப்புசாமி சார், அனிதா மேம் ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்லி. சோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மியூசிக்கல் வீடியோ சென்ட் பண்ணிருந்தாங்க. யார் அந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களோட செல்ல மகள் மேகா. அவங்க கூட சேர்ந்து அவங்களோட கசின் ஹஸ் வந்து அதுல ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட மகளுக்கு உங்களை மாதிரி இசையில இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் இல்ல அவங்களே வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சின்ன வயசுலயே. இப்போ மேகாவை பத்தி சொல்லணும்னா அவ கண்ணு மூடி தூங்குற நேரத்தை தவிர மற்றது எல்லா நேரமும் இசைதான் அவளுக்கு. அவ்வளவு இசையை நேசிக்கிறா அவ. உங்களுக்கு நீங்க கேட்டிருப்பீங்க நான் அனுப்புனத. அது ஒரு மாதிரி ஒப்பாரி ஸ்டைல்ல வந்திருக்கும். அவ ஒப்பாரி எல்லாம் மாடர்னைஸ்டா கலந்து நம்மளோட ட்ரெடிஷனல் ஒப்பாரியும் மிக்ஸ் அப் பண்ணி அந்த மியூசிக் இருந்தது. ஆனா அந்த ஒப்பாரி பாட்டு ஏதோ ஒண்ணு மனசு பண்ணுச்சு. ஆமா பண்ணுச்சு. இல்ல எனக்கு அது பார்த்துட்டு அழுதுட்டேன். மேகா பண்ணனால இல்ல என்னுடைய தங்க பையன் நடிச்சதுனாலன்னு கிடையாது. அது யார் பண்ணியிருந்தாலும் அப்படி இருந்ததுன்னா கட்டாயம் நான் அழத்தான் செய்வேன். எனக்கு தெரிஞ்சு பவதாரணி இசையமைச்சாங்க. அப்போ அதுக்கப்புறம் யாருமே சொல்ற மாதிரி இல்ல. அதனால ஒரு பெண் இசையமைப்பாளர் இன்னைக்கு நேத்து கனவு இல்லை எனக்கு. இது வச்சு வளர வளர ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். அதுல பாத்தீங்கன்னா இவ இசையமைச்சிருக்கா. இதுல இசையமைச்சு அவங்க அப்பாவை அதுல பாட வச்சிருக்கா. ஒரு குறும்படம் தான், ஷார்ட் பிலிம் தான், இருந்தா கூட அப்பாவை பாட வச்சிருக்கா. அதுல அப்பாவை டேக் வாங்க வச்சிருக்கா. அதுதான் எனக்கு சந்தோஷம். பாருங்க. அப்படியா? ஆமா. அதாவது நம்ம தோத்து போறதுல என்னத்த சொல்றது? ஆனா எல்லா மனைவியும் தன் கணவன் தன் பிள்ளைங்க கிட்ட தோத்து போறது ரசிக்கிறாங்க. கரெக்டா சொன்னீங்க. அவங்கள்ட்டையும் தோத்து போகணும், பிள்ளைகள்ட்டையும் தோத்து போகணும். வெளியில யார்கிட்டயும் போயிட்டு அது ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மனைவி கிட்ட பிள்ளை கிட்ட தோத்து போலன்னு கட்டாயம் வெளியில தோத்து போயிருவாங்க. இல்ல இது வந்து நான் சொல்ல, எனக்கு வந்து இது வந்து இவங்க டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு இடத்துல சொன்னாரு, யார் மனைவியிடம் தோற்று போகிறார்களோ அவர் உலகத்தையே வெல்வார்கள். உண்மையாலுமே அவர் லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். இப்போ என்னன்னா என் பொண்ணு என் வீட்டுக்காரர் அவங்க அப்பாவை டேக் எடுக்க வச்சிருக்கான்னா எனக்கு ஒரு சந்தோஷம். அப்ப எவ்வளவு நாலேஜ் இருந்தா அவ டேக் எடுக்க வச்சிருப்பா. பாத்தீங்களா? எங்க பொண்ணுன்னு இல்ல, ஏன் பொண்ணு. எங்க உங்க பொண்ணு பாருங்க எப்படி அப்படியே என்னன்னு சொல்றது? அது சந்தோஷத்துல அப்படியே எங்கன்னு வருதா? அதான் சொல்லிடுங்க எங்க பொண்ணு. சரி எங்க பொண்ணு நம்ம பொண்ணு. எனக்குன்னு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அது ஹஸ்பண்ட் தான். சரி இப்ப பொண்ணு எங்க? பொண்ணு எங்களுக்காக என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளர. அதான் சவுண்ட் வந்துச்சு இப்ப. சோ உள்ள போய் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கணும். பார்க்கலாம். நானும் குடிக்கிறேன், நீங்களும் குடிக்கிறீங்க. ஓகே, கோல்ட் காஃபி. ஆமா. என்ன பயங்கரமா 2K கிட்ஸ் வந்து காபி சமைச்சிட்டான அடையாளமே இல்ல. என்னோட அம்மா அப்பாக்கு கோல்ட் காஃபி பண்ணி தர போறோம். டல்கோனா ஸ்டைல்ல ஏதோ ட்ரை பண்ண போறேன். ஆனா ஃப்ராத்தர் இல்ல, சோ பிளெண்டர்ல தான் போட போறோம் காஃபி. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஸ்டீர் பண்ணிக்கலாம். சோ இது பிளெண்டர்ல I'm going to add coffee powder 3 spoons. Yeah, sure. So சக்கரை. So பிளெண்டர்லயே I'm going to add சக்கரை. So இதுலயே லைட்டா lukewarm தண்ணி. I made those cookies la modo. Yeah? Yeah. Kapede please. That's all. Perfect. Amazing, no? Perfect color. Smell varuda? How do I open it, baby? Smell varudhu nalla. Coffee smell? Yeah, baby. Yeah. Good job. போதும்ல? எப்படி baby கரெக்ட்
Do we go give them? Yeah, we'll go give them. எப்பயுமே கிச்சனுக்கு போவாங்களா எப்பயாவது கிச்சனுக்கு இல்ல போவாங்களா? அவங்களுக்கு தேவையானது இப்ப செஞ்சுக்கிறாங்க. ஆமா என்னன்றாங்க, நீ இது பண்ணுங்கம்மா, சப்பாத்தி ரோட்டி எல்லாம் செய்யுங்க, நீங்க சாம்பார் பொரியல் கூட்டு எது வேணா செய்யுங்க, அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம், ஆனா எங்க Hi. So கூத்தம், all the very best for Thank you so கூத்தம் much. music Thank you album. so much. Yes. Thank you so much. நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க, நீங்க ரொம்ப அழகா மியூசிக் பண்ணிருந்தீங்க, அப்பாவை அசத்தல பாட வச்சிருக்கீங்க. சோ வந்து நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆனா Cold coffee. யாருக்கு? அம்மா பாக்கு. அவ அன்னைக்கு 4 நாள் முன்னாடியே பண்ணி தரேன் குடின்னா, அப்ப நான் என்னமோ அர்ஜென்சில இருந்தேன், இப்ப வேண்டாம் அப்படின்னு போயிட்டேன். இன்னைக்கு அவளோட சாதிச்சுட்டா. சார் நீங்க கோல்ட் காஃபியா ஹாட் காஃபியா? நான் ஹாட் தான் சாப்பிடுவேன். அவ செய்யறாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணனும். அதனால அப்பா கோல்டே குடிக்க மாட்டாங்க. Just boiling hot with no sugar, no milk, barely any milk. அந்த மாதிரி. So இது அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. ஓகே. சமைக்க தெரியும். உங்களுக்கும் சமைக்க தெரியும். ரெண்டு பேரும் சமைச்சு நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் அப்படிதான். சின்னதுல நாங்க இருக்க மாட்டோம்ல பெரும்பாலும், கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கோங்க அப்படின்னு பாஸ்தால ஏதாவது செய்வாங்க, இல்ல நூடுல்ஸ்ல ஏதாவது செய்வாங்க. கொஞ்சம் வியர்டா பண்ணுவேன். இவன் கொஞ்சம் ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல. அவங்க வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஃபுட், இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி எல்லாம் சாப்பிட பிடிக்கும். ஆனா நல்லா இருக்கும். வெஸ்டர்ன் சைடுல இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இருக்கும். அப்போட கிரெடிட்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ ஓகே தான் இல்ல? சோ இப்ப இந்த கோல்ட் காஃபியும் டெஸ்ட் பண்ணிரலாம். ஆமா பார்க்கலாம். ஹை ஃப்ராதியா இருக்கு பாருங்களேன். நல்லா இருக்கு. ஃப்ராதியா இருக்கு. நல்லா இருக்கு. மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல மனம் நல்லா இல்லனா கேமராக்காக கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணுங்க. ஆமா ப்ளீஸ். ஓகே, அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போதும் இல்ல? சோ கப்பிள்க்கு அது ஒண்ணு போதும். ஷூர். ப்ளீஸ் டேஸ்ட் பண்ணு. சட்டலா நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி சட்டலா ரொம்ப பிடிக்கும். சக்கரை கம்மியா தான் போட்டோம் நாங்க. ஓகேயா? ஓகே. சார் உண்மையிலேயே என்னன்னா காஃபி வந்து காடியா இல்லாம சக்கரை மிதமா இருந்தது. கரெக்ட்டா நீங்க குடிச்சு பாருங்க. Thank you. காமிங்க. நான் இவ்வளவு நாளா சாப்பிடலையே, நல்லா இருக்கேன். என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. சீரியஸ்லி. Thank you. சம. காபிச்சினோ நான் சாப்பிட்டிருக்கேன் இத்தாலியில. அந்த ஹாட் காபிச்சினோ மாதிரியே கேப்புச்சினோ நான் வந்து கோல்ட் கேப்புச்சினோ பேட்டினே. கேப்புச்சினோ நான் குடிச்ச ஞாபகம் அந்த இது ஞாபகம் வருது எனக்கு. அதே டேஸ்ட். ஆனா இன்டர்வியூ வந்து இப்படி கிச்சன்ல வந்து கோல்ட் காஃபியோட பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகேவா? ஏங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிச்சன் தாங்க நல்லா பாக்குறாங்க எல்லாரும். இப்போ வந்து கூத்தம் எப்படி நீங்க வந்து அத யோசிச்சீங்க? நான் வந்து லோயலால விஸ்காம் பண்ணிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. என் செமஸ்டர்ல வந்து நான் ஒரு நாள் யோசிச்சு பாக்குறேன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பண்ணதில்லை. ஓகே, ஏதாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ்லாம் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. என்னன்னா மெயின் ஸ்ட்ரீமா அதுவும் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கிறது வந்து கூத்து, கரகாட்டம், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் கூத்தம் நாங்கள் வந்து பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஓகே இது யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கும் போதுதான் இவங்க வந்தாங்க. அது லாஸ்ட் மினிட்ல வந்தோம். லிட்டரல் லாஸ்ட் மினிட் 1 மந்த்ல உட்கார்ந்து லைக் ஃபுல்லா அவங்க தனியால பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, அவங்க ஆக்சுவலி வந்து பாடி இருக்காங்க. அவ பெட்ரூம்ல தான் பண்ணா எல்லாத்தையும். அப்பா பாட வச்சது. சார் ஒரு இசை அமைப்பாளர் உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா? அவங்களுக்கு தெரியும் அவரோட இது என்னன்னு தெரியும்ல, அதனால வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அந்த மிக்சிங் சம்பந்தப்பட்டது, மைக் ஸ்டாண்டு, ஃபில்டர், என்ன நம்பி ஒரு 30,000க்கு மைக் வாங்கி வந்திருக்காங்க. மைக் ஆமா நல்லா வாங்கி கொடுத்தேன். நல்ல மைக். அவ பெட்ரூம்லயே எல்லாமே மிக்சிங்ல இருந்து எல்லா ரூம் தான் ஸ்டுடியோ. இன்டர்ஃபேஸ், கீபோர்ட், 2-3 கிட்டார். நல்லா இருக்கு. அம்மா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு? நான் ஜஸ்ட் என்கரேஜ் தான். இல்ல அதுதான் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா அப்பாவும் நானும் லைக் நிறைய கரோக்கே பாடுவோம். அப்பா இஸ் லைக் மை மியூசிக் ஐடல் மாதிரி. அப்படியா? எனக்கு அதுக்கு நேரம் இருக்கிறது இல்ல, அதனால நான் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல தலையிடுறது இல்லன்னு வெச்சுக்கோங்களேன். கரெக்ட். சரி, எனக்கு ஒரு சின்ன கரோக்கி பண்ணுங்களேன் ரெண்டு பேரும். ஹை காத்தாடி போல கண்டி என்ன சுத்துற, சூமந்த காலி போட்டு சுத்த வைக்கிற, அடி என்னடி கண்ணடிக்கு புகொடி என் மனசு கோங்கிடிப்பில் மாட்டிக்கிச்சுடி. ஓகே, அந்த கூத்தம்ல அது ரொம்ப எமோஷனலா இருந்தது. அம்மாவுக்காக ஒண்ணு கிரியேட் பண்ணிருந்தாங்க இல்லையா? அது நீங்க ரெண்டு பேரும் பாடலாமா? அதுல ஒரு வரி பாடுவேன். அது அப்படி வரணும். எப்படிப்பா? ஓ, உங்களை கரெக்ட் பண்ணாங்க. அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல லாஸ்ட்ல. அப்படியா? இப்போ இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது. அது சாஃப்ட்டா வரணும். இல்ல கொஞ்சம் இன்னும் சவுண்ட் இருக்கலாம். ஓப்பனா இருக்கணும் அந்த இடத்துல. இந்த மாதிரி சார் வந்து கலைமாமணி இல்லையா? இல்ல, ஆனா வந்து உண்மையாலுமே
கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது. ஆனா எப்படினாலும் ஒரு மியூசிக் டைரக்டர்ட்ட நம்ம போய் வேலை செய்யும்போது அவர் சொன்னதுதான் நம்ம கேட்கணும். ஒரு மணி இருக்கும் போன் பண்றா, அம்மா இந்த அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துல இந்த ஃபீலிங் இப்படி இருக்கலாம் அப்படின்னு. அது அது இருக்கலாம் தான். சரி அப்ப நான் இப்படி பாடப்படாதா நீ என்ன பண்ணி நான் அப்புறமா வந்து பாடுறேன்ட்டு போய் படுத்துட்டேன். நான் போனேன், அப்ப பாட்டு போடுன்னேன். பாட்டு போட்டோன்னா உண்மையாலுமே அவ ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அப்படியே மெல்ட் ஆகாம இருந்தது. இவர் வந்து மெல்ட் ஆகாம கொஞ்சம் ஹாப்பினஸ் அதுல இருந்தது. அப்ப நான் கேட்டு சொன்னேன், ஏமா கரெக்ட் தான் அவ சொல்றது, நீங்க அவ எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க பாடல. அதுல லாஸ்ட்ல என்கிட்ட பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆக்சுவலி வர்ற வரைக்கும் விடவே மாட்டான். பண்ணா கரெக்டா பண்ணு இல்லாட்டி தூக்கி போட்டு ஆபீசரா கைண்ட் ஆஃப். அது என்ன நோட் சார்? அது என்னது? அது அம்மா உன் சேலமோன கைபிடிச்ச ஈரமனோ காயும் முன்னே எங்கேயோ சேர்ந்து புட்ட தன்னே தன தன்னானா. பெரியப்பா பண்ணது கொஞ்சம் ஃபோக்கா இருக்குல்ல, நாங்க வேணும்ட்டே மாடர்ன் கொஞ்சம் மாடர்னா வந்து ஒப்பாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரை பண்ணி அவங்க கரெக்டா லைக் தெய்வத்தான சபிக்கிறேன், உன்னத்தான கேட்கிறேன், கருவறை நான் சுமக்க பெத்தவளே மீண்டும் வா. காயும் முன்னே எங்கேயோ சேர்ந்து விட்ட. That's how passionate she is. I didn't learn anything. Seriously? ஆமா, இது லிட்டரலி பெட்ரூம் ப்ராஜெக்ட் 2 ஹவர்ஸ்ல பண்ணது. கராஜ் பேண்ட் ஐபேட்ல உட்கார்ந்து பண்ண ப்ராஜெக்ட். சின்ன வயசுல இருந்தே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் பேஷன் இருந்தது. அத கண்ணு மூடுற வரைக்கும் தான், அது வரைக்கும் மியூசிக் தான் அவனுக்கு. அந்த நோட்ஸ் கரெக்ட்டா பிடிப்பான். அவங்களோட வாய்ஸ் வந்து உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் வாய்ஸ் அண்ட் டேலண்டட் கேர்ள். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலில யுவன் சங்கர் ராஜா சார் கூட என்ன பாட்டு அதுல பாடுங்க? ஒரே வானம் அப்படி பாடலாமா? ஒரே வானம் ஒரே பூமியோ. சூப்பர். ஆமா ஆமா. ரொம்ப ஒரு மாடர்ன் பேஸ்ல ஈஸி அண்ட் கேஷுவலா இருக்கு. எனக்கு ரொம்ப நாளே ஆக்சுவலி ஒரு ஆசை என்னன்னா, பெரியப்பா பெரியம்மா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல பாடணும். கூத்தம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. எப்படின்னா ஃபோக் ஆர்ட், தியேட்டர் ஆர்ட் அப்படின்னாலே வந்து முதல்ல ஞாபகம் வர்றது நம்மளோட பெரியம்மா பெரியப்பா தான். ஸோ அதனால அவங்க மூலியமா மக்களுக்கு போய் இது சேரும் அப்படின்றது போது எனக்கு இன்னும் வந்து நான் ஹாப்பி ஆயிட்டேன். ஓகே பர்ஃபெக்ட். அவங்க அதுவும் 20 செகண்ட்ஸ்ல ஓகே சொல்லிட்டாங்க. பெரியப்பா பாடு, அது ஏய் ஓ பெரியப்பா ஐ அம் யுவர் அதனமா என்ன நீ போய் பயப்படுற வீட்டுல. அவன் எப்பதான் தைரியமா வந்து கேக்குறானோ அப்ப பாடலாம்னு நானும் இருந்தேன். ஐடியா. ஆமா, அக்கா மாமாவெல்லாம் பக்கத்துல வச்சா நீ கேட்டேன், பெரியப்பா இது மாதிரி இருக்கு பெரியப்பா. ரெக்கார்ட் பண்ணிருந்த ரூம்ல மரியாதையான பிள்ளைங்களா? இப்போ நிறைய வீட்ல வந்து பேரண்ட்ஸ்க்கும் அந்த இவங்க 2K இல்லையா, 2K கிட்ஸ், அந்த பாண்டிங் அந்த ரெஸ்பெக்ட்ஸ்ல இருக்கிறது இல்ல அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இப்ப வந்தாங்கன்னாலே காலை தொடுவாங்க. அப்படியே காலை தொடுவாங்க, நமஸ்தே சொல்லுவாங்க. அது வந்து பழக்கம். அது இல்லாம இதுக்கு மட்டும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபார்வர்டாவும் இருப்போம் நாங்க. அதே சமயத்துல அந்த பண்பாடு வந்து குழையாமல் அதையும் பார்த்து போனாங்க. இவங்க வீட்டுல கிச்சன்ல பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்லிம் கப்போர்டு, அதுல வந்து கிளாஸ் டோரு, உள்ள இருக்கிறது கிளாஸ் பாட்டில்ஸ் தான். பொதுவா வந்து பருப்பு என்னென்ன பருப்பு அப்படிங்கிறது வீட்டுல வந்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். வீட்டுல யாரு அம்மாவோ அவங்களுக்கு, மத்த எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் இப்ப இவங்க எல்லாம் கரெக்டா சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், சிறுபருப்பு எங்க இருக்கு? ஐயோ அவர்தாங்க நிறைய சமைக்கிறாரு. அவர்கிட்ட கேக்குறீங்க எல்லாமே பெரியப்பா தெரிஞ்சிரும். நான் வந்து கேட்க கூடாது, அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டேன் நானு. ஆள் மாத்துங்க. இப்ப இந்த கிட்ட தான் கேட்கணும். மீல் மேக்கர் எங்க இருக்கு? மீல் மேக்கர் ஈஸி. வேர் இஸ் திஸ்? அது எடுத்துருவாங்க. அதுவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க. போங்க நீங்க. கடலை பருப்பு எது, துவரம் பருப்பு எது? துவரம் அதான் சரி. படிச்சு பார்த்து சொல்லிடுவாங்க அவங்க. எங்கம்மா எங்கம்மான்னு கேக்குறேன், நீ தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கடலை இது கடலை பருப்பா? தெரியாது, எங்களுக்கு தெரியாது. திருப்பு கடலை பருப்பா பேர் எழுதி இருக்கா? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? சரி, துவரம் பருப்பு எங்க இருக்கு? நான் கேள்விப்பட்டேன். தூர்தால். தூர்தால். தூர் இது மைசூர். பேர்லாம் பார்க்க கூடாது. நோ பிட். I think this is அதுதான் துவரம். நீங்க
அது பொட்டுக்கடலை. சாரி I found it. ஏய் அது கிடையாது, துவரம்பருப்பு கிடையாது, அது பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலைடா, மூக்கு கடலை அது. துவரம்பருப்பு இங்க இல்ல, இங்க இல்ல. டேய், ஹர்ஷ் சொல்லுவா இப்போ. ஹர்ஷ் அப்பா சொல்லி கொடுத்தா கைக்குத்தல் துவரம் பருப்பு, நாட்டு பருப்பும்பாங்களே. நாட்டு பருப்பு துவரம் பருப்பு. எஸ், அதான் கருப்பு கலர்ல இருக்கு. ஆமா. அவன் சொல்ல மாட்டான். ஹர்ஷ் சொல்லுங்க வாங்கி வச்சிடலாம். இடத்த மாத்தாத. இடத்த மாத்த எனக்கு இடத்த மாத்தனா சரி வராது. வாது. தெரியல. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும். ஐயோ, சமையல் அறையில் பிரிக்காமல் வைக்க வேண்டிய பொருள் எது? அதாவது கணவன் மனைவி போல இருக்க வேண்டிய பொருள் எது? அவங்க கிட்ட கேட்டு அவங்க தெரியலன்னா சாய்ஸ் உங்களுக்கு எல்லாம் வரும். அப்படியா? பிரிக்காம வைக்கணும். பிரிக்க முடியாதது இஞ்சி பூண்டு. கணவன் ஏதாவது மனைவி ஹிண்ட் போல. கொடுக்கலாமா? வாய்ப்பே இல்லை. பிரிக்காமனா ஓபன் பண்ணாம. பாருங்க. ரெண்டுமே தனித்தனியா வைக்க முடியாது. தனித்தனி அப்படிதானே. தனித்தனியா வைக்க கூடாது, ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அந்த பொருள் என்ன? என்னது? கேஸ் சிலிண்டருமா? கேஸ் இல்ல. எங்க டீம் பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? கேஸ் சிலிண்டர். பட்டாய இவருக்கே தெரியல, அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐயோ நம்ம போட்டு கொடைகிறேன் மண்ணே. இது salt and pepper. க்ளோவா? மேகா இப்போ அதுல ஒண்ணு சொல்லிட்டா. உப்பு. உப்பு, மஞ்சள், நோ. இது ரெண்டும் பிரிக்க முடியாது. புளி, உப்பு. எனக்கு புரியல பட் நான் எனக்கும் புரியல. அப்படியா? அது ரெண்டையும் பிரிக்க கூடாது. இது இங்க உப்பு புளி. உப்பு புளி ரெண்டையும் பிரிக்க கூடாதா? ஆமா, சேர்ந்தே இருக்கணும் சமையல் அறையில. அது உப்பு யாரு புளி யாரு? புருஷன் உப்பு, பொண்டாச்சி புளியா? புளி. அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாங்க. Human being கூட. உப்பு புளி. ஏதாவது ரீசன் சொல்லுங்க இருக்கும்ல. நான் புளி ஜாடி இருக்குல்ல, அதுல உப்பு போட்டு வச்சோம்னா டேஸ்டும் கூடும், அந்த புளியோட தன்மையும் மாறாது. சோ அதனால எல்லாரும் இனிமே கிச்சன்ல வந்து புளி டப்பாவையும் உப்பு டப்பாவையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்தா வைக்கணும் பொண்ணு மாப்பிள மாதிரி. அஞ்சரை பட்டியல முதன்மையாக இருக்க வேண்டியது என்ன? கடுகு, மஞ்சள், மிளகு. இல்ல. கடுகு, கொஞ்சம் ஏதாவது வெந்தயம், சொல்றது. சீரகம், சோம்பு, நானாவது வாய்க்கு வந்ததெல்லாம் மிளகாய். வரிசையா சொல்லிட்டு இருக்கேன். அஞ்சரை டப்பா. கடுகு பணம் சொல்லிட்டாங்க. என்னது? அதானே? கடுகுதான். கடுகுதான். கடுகு. முதன்மையாக இருக்க வேண்டியது வெந்தயம், அடுத்தது சீரகம். ஓ, அது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப 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 அவசியம். குளிமை தரும் வெந்தயம். அப்புறம் சீரகம் வந்து அகத்தை சீரா வச்சிருக்கிறதுனால அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் எதிர்கொள்ளி அது கட்டாயம் இருக்கணும். இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து ஆமா. நீங்க இன்னும் பெருசா மிளிர ஆமா. பெரிய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் வந்துருவோம். அண்ட் ஒரு ஆக்டர். Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.